அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பிரைவேட் டியூட்டர்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 9 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சரிங்க, சம்பா கதை போலாமா? ஹீரோவும் காரோன் என்னாச்சு, என்ன பெருசா பேசுறதுக்காக வந்தேன்? அது என்னன்னா அண்ணா ஸ்டெல்லாவை பத்தி தான். பிரின்ஸ் கிராட் கூட நடந்த அந்த சண்டையில வந்து அவன் அவளை ரொம்ப கேவலமா திட்டினதுனால அவ ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டா, பத்தத்துக்கு மயங்கிட்டா. ஆமால அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப அவளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஆனா மனதளவுல ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? அது என்னன்னா டீனாவாலையும் லைனேவாலையும் தங்களுடைய சூப்பர் மேஜிக் பவர்ஸ் எல்லாமே பயன்படுத்த முடியுதுன்ற விஷயத்த அவ பார்த்தா. ஆனா தன்னால அந்த வயசுல அப்படிப்பட்ட சூப்பர் மேஜிக்கை கூட பயன்படுத்த முடியாத லெவல்ல இருக்கிறதுனால அவ அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. ஸ்டெல்லா தன்னால முடிஞ்சளவுக்கு கடினமா தான் வலிக்கிறான், ஆனா இருந்தாலுமே அப்படியாப்பட்ட ஒரு மேஜிக் வரவே மாட்டேங்குது அவளுக்கு. அதனாலதான் மனசு ரொம்ப வலிக்குது அவளுக்கு. ஓ இதான் விஷயமா? சுப்ரீம் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அது பண்றது. ஆனா அதையே பண்ண முடியலன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். உண்மைதான், அவ ஸ்ட்ராங்கானவ தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அதை பண்ண முடியாத லெவலுக்கு அவள் போவதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு தெரியல. எதனா பிரச்சனை பெருசாச்சுன்னா கண்டிப்பா நீ என்கிட்ட வந்து திரும்ப சொல்லு, நான் எதனா பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். நீரவும் சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ ஹெட் மாஸ்டர் கிட்ட வந்து நிற்கும் போது அவரும் கிராட் பிரின்ஸ் வந்து தன்னுடைய சேட்டைகள்னால இப்போ ரொம்ப மனதளவுல உடம்பளவுல பாதிப்படைஞ்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் சார். ஆனா அந்த பேட்டிலோடைய நடுவுலயே எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது, அது என்னன்றதே எனக்கு புரியல. கண்டிப்பா அது கிரேட் ஸ்பெல்லா இருக்கிற அந்த ஃபிகரேட் காரோடைய வாய்ஸா தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. நீ சொல்றதும் எனக்கு புரியுது, கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இல்லைன்னா உனக்கு எதனா சொல்ல வருதுன்னு புரியல. ஒரு வேலை இது லைக் இமிடேஷன் மாதிரி இருக்குமா, இல்ல எதனா வார்னிங்கா? டீனாக்கு இதை பத்தி தெரியுமா? இல்ல சார், இது ஒன்லி எனக்கு மட்டும் அந்த இடத்துல கேட்டது. அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஸ்பெல்ல கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணதுக்காக தான் பார்த்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்து ஸ்டெல்லா அந்த இடத்துக்கு வரா. நீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வைக்கப்பட்டு அந்த இடத்துல பேசிட்டு ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அப்ளிகேஷனையும் பூர்த்தி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறா. என்னுடைய உடம்பு நிலை இப்போ எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நார்மலான கிளாஸ்களை அவளால் அட்டன் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மிஸ் பண்ண எல்லா லெசன்ஸையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி, நல்லபடியாக அவளை பார்த்துக்கோ. தேங்க்யூ சார். போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் சைட் அடிச்சு தான் போறாங்க. இப்போ போன ஸ்டெல்லா அவளுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் அவளுடைய வேலையை கணக்கச்சிதமா பண்றான். பத்தாத்துக்கு உன்னுடைய சிஸ்டரும் அந்த இடத்துல வேலை பார்க்கறா. பரவாயில்ல சார், அங்க இடத்துல என்ன போகுதுன்றது எனக்கு நல்லாவே புரியும். அவங்க 2 பேரும் நல்லா தான் ஒர்க் பார்க்குறாங்க. நான் அதில் எந்த விதமான குறையும் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் அது பெருசா ஜீர்ணிக்க முடியல. பிரின்ஸ் கிராண்ட் வந்து எப்படி அவனுக்கு அந்த ஸ்வாடு கிடைச்சி இந்த அளவுக்கு மாறிருப்பான்னு புரியல. கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அதே போல ஸ்டெல்லாவை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனே நான் கொடுக்கணும். என்னுடைய தங்கச்சி வைஸ் பிரசிடென்ட் அவளுக்கு துணையா இருந்தாலுமே அவளால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலுக்கான மேஜிக்ஸ் எல்லாமே பயன்படுத்த முடியாதனால மனசுல ரொம்ப தோந்து போயிட்டு இருக்கா. ஆனா மிச்சப்படி எல்லா விதத்திலயும் அவ ரொம்ப பர்ஃபெக்டான பொண்ணா தான் இருக்கா. அதுக்கப்புறம் அவளை காமிக்க எனக்கு இப்போ என் மேலேயே கான்ஃபிடன்ஸ் எதுவுமே இல்லை. என்னால் சுப்ரீம் மேஜிக் கூட பயன்படுத்த முடியாத தகுதியே இல்லாத ஆளா இருக்கேன் நான். எங்க அப்பா கிட்ட நான் சண்டை போட்டு அகாடமிக்கு வந்தப்போ என்னால் நிறைய பண்ண முடியும்னு நினைச்சேன். அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. பார்த்தா இவங்க அப்பா கிட்ட இவங்க சண்டை போட்டு இருப்பாங்க. நான் ராயல் அகாடமி போய் படிக்கணும்னு சொன்னப்போ இல்ல நீ எல்லாம் போகக்கூடாது, நீ இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் மேஜிக்லாம் இந்த இடத்துல பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினதான் நமக்குன்னு குடும்பத்துக்கு தனி மரியாதையா கிடைக்கும். உங்களால அதை பயன்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியாதனால நீ போகக்கூடாது ராயல் அகாடமிக்கு. நீ இங்கேயே வீட்லயே இரு. எல்லா உன்னால அதை மாஸ்டரிங் பண்ண முடியாது. அப்பா இல்ல சொல்லாதீங்க, என்னால முடியும். நான் அதுக்காகவே அந்த அகாடமி போயிட்டு கத்துப்பேன். முடியாது முடியாது. உங்களுடைய பிறப்பை பொறுத்த வரைக்கும் அப்படியேப்பட்ட மான கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். உன்னுடைய மானால நிறைய விதமான லேக் இருக்கிறதுனால அதை பயன்படுத்த முடியாது. உன்னுடைய சிஸ்டர் டீனாவை எடுத்துக்கோ. அவளால அதிகப்படியான மான வெளிப்படுத்த முடிஞ்சாலும் அவளுடைய கண்ட்ரோலுக்கு அது வராது. அவளால எலமெண்ட் ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே காஸ்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் ராயல் அகாடமிக்கு போயிட்டு படிக்கிறதுன்றது வேஸ்ட் தான். அதனால நீங்க இந்த இடத்துல இருங்க. இந்த ஜென்ரேஷனோட என்னுடைய அந்த சூப்பர் மேஜிக் எல்லாமே முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவர் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு அவ கடை போயிட்டு நான் கண்டிப்பா ராயல் அகாடமிக்கு போகத்தான் போறேன், நீங்க தடுத்தாலுமே சரி. சலா இப்படி பண்ணாத. இருந்தாலுமே அவங்க அப்பா கிட்ட கோச்சுக்கின்னு அப்பவே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருப்பான். அம்மா என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒரு நாள் சூப்பர் மேஜிக் அவங்கள மாதிரி நான் பயன்படுத்தி எல்லா விதமான திறமையை வெளியே காமிப்பேன், நம்மளுடைய குடும்பத்துக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தவ தன்னால முடிஞ்சளுக்கு ஸ்கூல்ல எவ்வளவு ஷைன் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷைன் பண்றா. அதாவது தன்னுடைய படிப்புலயும் சரி மேஜிக் யூஸ் பண்றதுலயும் சரி தன்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்றதுல திறமைகளை வளர்த்துறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு பொசிஷன் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்டாவே ஆயிடுறா. ஆனா ரீசெண்டா தன்னுடைய தங்கச்சியை பார்த்த உடனே அவகிட்ட அந்த சுப்ரீம் மேஜிக் ஸ்பெல்ல பயன்படுத்துறான்னு உடனே இவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. என்னதான் இவ ஒரு பிரசிடென்டா இருந்தாலுமே இவளால கூட அந்த அளவுக்கு அந்த சுப்ரீம் மேஜிக்கை பயன்படுத்த முடியாத லெவல்ல இவ இருக்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு தகுதி இல்லாம தான் இந்த ராயல் அகாடமிக்கு வந்து சேர்ந்திருக்கணுமோன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இவளுக்குள்ளேயே கேட்டுக்குது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஃபெசிலியா வந்து ரொம்ப நல்லபடியாக குணமாயிட்டு இதுக்கப்புறம் ரெகுலரா கிளாஸ்ல இவங்க கூட கலந்துக்க போறதுனால இது ஒரு பார்ட்டியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டீனா அதுக்கப்புறம் எலியாவும் அவங்களோட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ் கிராண்டை எதிர்த்து போராடும் போது நம்ம டீனா மிகப்பெரிய லெவல்ல சூப்பர் மேஜிக்கை பயன்படுத்தி எல்லாருக்கும் உதவி பண்ணதை வந்து அவங்க பெருமையா பேசிட்டு இருக்கவும் ஸ்டெல்லா உணர்ப்பக்கம் உண்மைதான் டீனா, நம்மளுடைய ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் சூப்பர் மேஜிக்கை பயன்படுத்துறது பெரிய விஷயம். அதை நீ அச்சீவ் பண்ணிட்ட. கண்டிப்பா அப்பா இதை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்படுவாரு. அது மட்டும் இல்லாம நான் உன்னை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்படுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்பவும் நன்றிக்கா, நீ எனக்கு துணியா இருந்தா போதும். ஈவன் ஆலன் கூட நல்லா பண்ணார்ல, அவருடைய
முயற்சி இருந்ததுனால தான் என்னாலையும் நிறைய பண்ண முடிஞ்சது. ஆமா ஆமா அவனும் பிரமாதமான ஆள் தான். அப்படி அவ தன்னுடைய அம்மா கூட இருந்த அந்த நினைவை யோசிச்சு பார்க்க, அக்கா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அம்மா கூட இருந்த அந்த நிகழ்வை யோசிச்சு பார்த்தேன். இதே போலதான் ஒரு டைம் எனக்கு சொன்னாங்க, அதை நீ இப்போ கண் கூட பண்ணிட்டு இருக்கல, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் நம்ம பக்கம் இதை பாக்குறான், இவ மனசார சொன்னாலுமே தன்னால் அதை பயன்படுத்த முடியாதனால வருத்தத்தில் இருக்கான்றது புரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தனியா போக எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. இதுலயே ஒரு வழியா குணமாயிட்டான். இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்னா கிளாஸுக்கு போறோம். உண்மைதான். அதுக்கப்புறம் காரன் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கறான், என்னப்பா பார்ட்டிலாம் முடிஞ்ச பிறகு நம்ம ரூம்ல போயிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணலாமா? வேணாம் என்ன மன்னிச்சிரு, எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு கொஞ்சம் வர முடியாது. ஸ்டூடெண்ட் கொஞ்சம் வேலை இருக்கான்னு. ஆமாமா சரி, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேணாம், நானே சமாளிச்சுக்கிறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா, நான் உனக்கு உதவி பண்ண தானே இருக்கேன். இல்ல நான் எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன், நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கண்டிப்பா எனக்கு உதவி வேணும்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பா கேட்பேன், நீ எது தப்பா நினைச்சுக்காது. அதுக்கப்புறம் செல்ல அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமுக்கு போகவும் அந்த இடத்துல பார்த்தா அவ போய் சொல்லிட்டு வந்த மாதிரி திடீர்னு அவளை போலயே சின்ன வயசுல இருக்கிற அந்த உருவமும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவ சின்ன வயசுல பண்ண எல்லா விதமான மிஸ்டேக்கையும் சொல்லி அவளை ரொம்பவும் கில்ட்டியா தோன்ற வைக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து இல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் சுப்ரீம் மேஜிக் ஸ்பெல்ல கூட பயன்படுத்த தகுதி இல்லாத ஆள்லாம் பிரசிடென்டா இப்படி மாறிடின்ற மாதிரி அந்த இல்யூஷன் வந்து இவளை ஃபுல்லாவே சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு கொண்டு போகுது, அந்த மன அழுத்தத்தை உருவாக்குது. பக்கத்திலே பார்த்தா டீனாவும் ஒரு பக்கம் இல்யூஷன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவ கண்ணுக்கு தெரியறா. அவளும் ஒரு பக்கம் சேர்த்து சொல்றா, என்னுடைய அக்கா சுப்ரீம் மேஜிக் கூட பயன்படுத்த தெரியாத ஒரு ஆளு, அவெல்லாம் எதுக்கு பிரசிடென்ட் ஆனாலும் தெரியல, நீ போய் சொல்லிட்டு வந்துட்டுக்கா, எனக்கு துணையா இருந்திருக்கணும், நீ தப்பு பண்ணிட்ட. இல்ல நான் எதுவும் பண்ணல, எனக்கு கண்டிப்பா வரும், என்ன நம்புங்க. நீ நம்மளுடைய குடும்பத்துல பிறந்தது பெரிய தப்பு, உனக்கு எதுவுமே வரல, நீ ஒரு தண்ட சோறு. இல்ல அப்படி மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு கண்டிப்பா வரும்ன்ற மாதிரி அவ அழுது புலம்புறா. அதுக்கப்புறம் அவ்வளவு குற்ற உணர்ச்சி ஏற்படுதுங்க அந்த இலிஷன். ஆட கடவுளே, ரொம்பவே இருட்டிடுச்சு, இதெல்லாம் கனவு தானா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது மறுநாள் காலையில ஹீரோவும் தன்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க, என்ன ஆலன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டியூட் அடிக்கும் வேலைக்கு தாண்டா ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஏன்டா உயிர் எடுக்கிற, நிம்மதியா விடுறா, ஏதி தானே இருக்கேன். அவங்க கிட்ட ஒன்று கேட்கணும், ரெடியாகும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் கேட்காது, அது எங்களுக்குள்ள இருக்கிற சமாச்சாரம். அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் அதில் கலாட்டா பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க அந்த விஷயத்த. சரிவா கிளாஸுக்கு போயிட்டு டீச் பண்ணணும் நான். அப்ப நானும் வந்து ட்ரை பண்ணலாமா, எதனா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம், நீங்க கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துங்களேன். டேய் அவங்க ஏன் ஸ்டூடெண்ட், நான் சொல்லி தந்து வளர்க்குறவங்க, அவங்க நடுவில் நீ ஏழாக்கடமா சொல்லி கொடுத்து அவங்க எதனா கண்ணா பண்ணு கற்றுக்கணும்னா சரியா வராது. ஆமா டீச்சர்ன்ற வேலைக்கு நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க, ஆனா உண்மையிலேயே வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க அனாத தத்தெடுத்த பையன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அதை கேட்டாலே ரொம்ப கடுப்பாகுது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேட்டு அவங்கள மாத்தினா சரியா இருக்கும்ல. எனக்கு புரியுது, பின்னாடி பேசுறவங்க எப்பவுமே பின்னாடி பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள பத்தி நம்ம பெருசா எடுத்துக்கணும், நமக்கு தான் டைம் வேஸ்ட், நம்மளுடைய வேலை தான் கெட்டு போகும். எனக்கு புரியும் நான் எப்படியா பட்டாலுன்னு. அது மட்டும் இல்லாம எனக்கு துணி அந்த இடத்துல நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அதனால நான் அதுக்கேற்ற போல கேர்ஃபுல்லா பார்த்து நடந்துக்கிறேன், நீ என்னை பத்தி அக்கறைப்பட்டது ரொம்ப நன்றி அப்படி ஹீரோ அவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. அவன் போகும்போது பார்த்து அந்த ஸ்டெல்லாவும் இருக்கான், அவளை பத்தி அவனும் வருத்தப்பட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்து காரணம் காமிக்க, என்ன இவ ஸ்டெல்லாவை காணும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவ காலையிலேயே எழுந்து தன்னுடைய கடினமான வேலையை பார்த்துட்டு இருக்கா. அதாவது ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்ந்த பிரசிடென்ட்டா நான் இன்னும் அதிகப்படியாக உழைக்கணும், என்னால சுப்ரீம் மேஜிக் ஸ்பெல்ல பயன்படுத்த முடியலன்னு நான் இந்த ஒரு வகையில என்னுடைய பர்ஃபெக்ட்னஸ் எல்லாருக்கும் காமிச்சு எல்லாரும் என்ன எந்த ஒரு வகையில குறை சொல்லாத மாதிரி நான் வச்சுக்கணும், இன்னும் கடினமா அப்படின்னு தன்னால 3 சொல்லுக்கு இவங்க யார் எந்த விதத்துல சொதப்புறாங்களோ அவங்க எல்லாருக்குமே உதவிட்டு இருக்காங்க. முக்கியமா ஃபெசிலியாக்கு தான் நிறைய விஷயத்த சொல்லி விட்டுருக்காங்க, ஏன்னா ரொம்ப நாள் கட்சி ஸ்கூல் அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் உமாவும் பேர போயிட்டு இருக்கும்போது காரணம் வாங்க பாலம் போயிட்டு பாத்தப்ல போய் குளிப்போமா, எனக்கு ஸ்விம் சூட் ஆகாது பாக்க பாத்தப்ல எரிச்சலாகும் அப்படின்னு ஃபெசிலியாவும் சொல்ல, இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு அப்புறமா பாரு, நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கன்ற மாதிரி ஸ்டெல்லா சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபெசிலியாவும் ஸ்டெல்லாவும் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, வழக்கமா இருக்கிறத விடவும் எதனா நடந்துச்சா என்னாலதான் போயிட்டாங்களோ, இல்ல அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா வேற என்னமோ இருக்கு, வர கொஞ்சம் வித்தியாசமாவே நடந்துக்கிறா, கொஞ்சம் கூட சரியாவே பண்ண மாட்டான், எனக்கும் அப்படிதான் தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து டீனாவை கிட்ட பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கேன். என்ன டீச்சர் கூப்பிட்டீங்களா, என்ன பேசணும்? டீனா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தேன். என்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உனக்கு இந்த கிரேட் ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி உருவாக்கி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தால இருக்கு, அதுலதான் பெரிய பிரச்சனை. உனக்கு அதுல கனெக்ட் ஆகும்போது உனக்குள்ள அந்த கிரேட் மேஜிக் வந்து உள்ளுக்குள்ள உருவாகுதா, அது கூட எதனா பேசி நீ தொடர்பு கொள்ள முடியுதா? என்னது நான் அது கூட பேசணுமா, எனக்குள்ளையா? ஆமா இது வரைக்கும் நீ அந்த மாதிரியான ஸ்பெல் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு முறையும் அதை காஸ்ட் பண்ணும்போது நான் அதுல இருந்து சில வாய்ஸை 3 முறையாச்சும் இது வரைக்கும் கேட்டிருப்பேன். ஆனா அது கண்டிப்பா அந்த ஸ்பெல்ல இருந்து வந்ததுன்றது என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். ஆனா அது எனக்கு மட்டும் தான் கேட்டது, உங்களுக்கு அது கேட்கல. எனக்கு அதுதான் புரியல, நீ பயன்படுத்துற அந்த ஸ்பெல்லுக்கு உனக்கு கேட்காம எனக்கு மட்டும் ஏன் கேட்குதுன்னு. அதனாலதான் நான் டவுட் பட்டு கேட்கறேன், நீ மனசுக்குள்ள அந்த வாய்ஸ் கேட்டாலுமே நீ வெளியே சொல்லாம தயங்குறியான்றது பாக்குறதுக்காக தான். ஆனா நீங்க சொல்ல வரதே எனக்கு சுத்தமா புரியல. ஆனா நிலைமை எப்படியா போச்சுன்னா கண்டிப்பா என்னால சொல்ல முடியும், உன்னுடைய அந்த ஃபிகரேட் கரனேட் சொல்லக்கூடிய அந்த கிரேட் ஸ்பெல் வந்து நீ அதை கூட கனெக்ஷன் பண்ணி பேச முடியலன்னா அது உன்னை விட்டு போயிடும் சொல்லிச்சு. அதெல்லாம் வாய்ப்பில்லை, அது இருக்க வச்சுதான் எனக்கு பழக்கமே இருக்கு, அதுவே போச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா உண்மை என்னவோ உண்மைதான், அந்த உண்மையை நிஜமாக்குறது உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால என்னுடைய ஒப்பீனியன் எல்லாமே நான் சொல்லிட்டேன், இது எல்லாத்தையுமே நான் ஹெட்மாஸ்டர்கிட்டையும் ஷேர் பண்ணதுனால பிரச்சனை இல்லை, அவர் எல்லா விதத்துல ஒத்துக்கினாரு. இப்போ நீ அதை பயிற்சி பண்ணி எப்படியாச்சும் கனெக்ஷன் உருவாக்கணும் அதுக்கும் உனக்கும். சரி டீச்சர் கண்டிப்பா நான் பண்றேன். சரி ஃபீல் பண்ணத, உனக்கு தான் நான் கூட இருக்கல, என்னால முடிஞ்சல எல்லாத்தையும் சொல்லி தரேன், ரிலாக்ஸ் ஆரு. ஃபர்ஸ்ட் விஷயம் உன்னுடைய மாஸ்டரும் இதை கண்ட்ரோல் பண்ண போறேன், உன்னுடைய மாணவ கண்ட்ரோல் பண்ணி உங்க கூட நான் சேர்ந்து வேலை பார்க்கும்போது கண்டிப்பா நீ ஈஸியா அதை கத்துப்பேன். அதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்குமா ஹீரோ டியூட்டரிங் வேலை மூலியமா நிறைய பிராக்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான். எலியாக்கு அட்வான்ஸ் ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்துறதுக்காக ஹீரோ புதுசாக சொல்லி கொடுக்கும், அவன் தயங்கி அதுக்கப்புறம் அதை கேட்டு பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கு சின்ன சின்ன
கீன்னு புலம்பல் சண்டை அலப்பறைங்கெல்லாம் பண்ணுதுங்க. லேடியாவும் என்னங்க சண்டை அவங்களுடைய அட்வான்ஸ் ஸ்பெல் எல்லாத்தையுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க, நான் வேணா அதுக்கு உதவி பண்ணிட்டா காது கொடுத்து கேட்டுட்டியா பிரச்சனை இல்லை நீ பயன்படுத்துன்னு சொல்லவும், ஆனா அவ பார்த்தா நம்ம ஹீரோடைய கையை பிடிக்க சொல்றா. ஏய் இது மானா லிங்க் தேவையில்லடி, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, கையை கூடுற மாதிரி அவ்வளவு நீட்ட, சரி சும்மா மட்டும் வைக்கிறன்ற மாதிரி அவ்வளவு வைக்க. இதனால பார்த்தா அந்த ஸ்பெல்லு கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் ஆகுதுல. இன்னொரு பக்கம் நம்ம டீனா பொறாம போடுறா. மிச்சம் எல்லாருமே அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஸ்பெல்லு பயங்கரமா பண்றாங்களே, இதுதான் அட்வான்ஸ் ஸ்பெல்லா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த அட்வான்ஸ் ஸ்பெல்ல பண்ண அது ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஃபயர் பால் எல்லாமே வெளியே வந்துட்டு அட்டகாசம் பண்ணுது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்புறம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எல்லா விதமான எலமெண்ட் ஸ்பெல்லையும் பயன்படுத்தி அதை கிரஷ் பண்றதுல அந்த இதுல மானா கிறிஸ்டல்ஸ் அப்புறம் டஸ்ட் எல்லாமே பரவுது. பிரமாதம். அப்புறம் எலியா இந்த அட்வான்ஸ் ஸ்பெல்ல பயன்படுத்தணுன்றது இப்படின்றது தெரிஞ்சுக்கினேன். கண்டிப்பா உன்னால அனிமேல கிரியேட் பண்ணி கூட அந்த அட்வான்ஸ் ஸ்பெல் மூலியமா அது எலமெண்ட் மெயின் சோர்ஸா வச்சு அந்த அனிமேல நீ உருவாக்கலாம். லைக் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஒன்றதை பண்ணி காமிக்க அது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவ கொஞ்சிட்டு இருக்க. கொஞ்சது மட்டும் பார்த்தா அது இது மாதிரியும் நீ பண்ணணுன்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் வந்து அவ அதை ட்ரை பண்ண. இன்னொரு பக்கம் பார்த்தா நைட் டைம்ல விடாமுயற்சியோட அந்த சுப்ரீம் மேஜிக்கை பயன்படுத்துறதுக்காக தன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கா. எல்லாவும் ஏன் எனக்கு வரல நான் விட மாட்டான் போட ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் போது ஸ்பெல் பிரேக் ஆயிடுது. இவ ரொம்ப டயர்ட் ஆயிரா. இந்த பக்கம் ஒளிஞ்சிருந்து இவங்க எல்லாருமே இதை பாக்குறாங்க. இவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கானு. இவருடைய கஷ்டத்தை நம்ம நேரடியாக ஓப்பன் போயிட்டு அவகிட்ட கேட்டு அவ மன சங்கடப்படுற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இவங்க கம்முன்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்டெல்லா அவங்களுடைய ரூமுக்கு பக்கம் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி பார்த்தா இவ வரவே இருக்கும். இவளுக்காக டீ குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவ வந்தா சாப்பிடுவோன்றதுக்காக தான். அதை பார்த்தா இவளுக்காக ஏதோ ஒரு சின்ன லெட்டர் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவ ஹாப்பி ஆகிறா. இந்த பக்கம் உட்காந்து டீயை சாப்பிட்டுட்டு அந்த நிலவை ரசிச்சுட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறாங்க. ஷூ அமைதியா இருக்கணும், அவங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உன்னாலையும் ஒரு நாள் பயன்படுத்த முடியும் அது சுப்ரீம் மேஜிக் எல்லாமே. அதுக்காக நீ காத்துட்டு இருக்க. சரிங்கம்மா நான் அந்த மாதிரியான எலமெண்ட் ஸ்பெல் எல்லாத்தையுமே நான் பயன்படுத்தும் போது நீங்க அப்போ என் முன்னாடி வருவீங்கல்ல? ஆமா உன் முன்னாடி அந்த நிலவா நான் வருவேன், பயப்படாத ஸ்டெல்லா, உன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அவளும் கண்டிப்பா என்னால முடியும், நான் இன்னமும் விடாம ட்ரை பண்ணுவேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கினே அவங்க சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிக்கணும், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க சமதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.